ராதிகா வணக்கம். முதலமைச்சர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிட்டார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் என 2 தொகுதியில் போட்டியிட்டார். 2 தொகுதியிலும் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார். அதில் திருச்சி கிழக்கு தொகுதி அவர் ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடர்கிறார். இந்நிலையில்தான் பொதுவாகவே வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் வெற்றி பெற்றவர்கள் அந்த தொகுதிக்கு சென்று நன்றி தெரிவிப்பது வழக்கம். அதே போன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயும் அவர் போட்டியிட்டு அதற்கு பிறகு ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நாளை மறுநாள் செல்கிறார். நாளை மறுநாள் சென்று அவர் புனித வளனார் கல்லூரி வளாகத்தில் அங்கு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு, அந்த பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக நாளை மறுநாள் திருச்சி கிழக்கு செல்கின்றார் முதலமைச்சர் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதி பொறுத்தவரையில் அவர் மொத்தமாக 91,381 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். வித்தியாசம் பொறுத்தவரையில் 2ஆம் இடத்திற்கு திமுகவை சேர்ந்த இனிகோ இருதயராஜ் 63,965 வாக்கு பெற்றார். வித்தியாசம் 27,416 வாக்கு வித்தியாசத்தில் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றார். இருந்தாலும் கூட பெரம்பூர் தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் அதை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதி அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் நாளை மறுநாள் விஜய் திருச்சி கிழக்கு செல்கின்றார். அங்கு சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க இருக்கின்றார். புனித வளனார் கல்லூரி வளாகத்தில் அதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் மக்கள், தொண்டர்கள், தவேகாவுடைய உறுப்பினர்கள், அதே போன்று வாக்காளர்கள் கூடுவார்கள் என்பதால் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் அதற்கேற்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து அரசியல் ரீதியாக பல்வேறு நகர்வுகள் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதிலொட்டி முன்னதாக அந்த தொகுதி வாக்காளர்கள் நன்றி தெரிவிக்கும் பொருட்டு முதலமைச்சர் விஜய் நாளை மறுநாள் திருச்சி கிழக்கு செல்கின்றார். ராதிகா.